ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுவையில் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டம், பணி நிரந்தரம், சம்பள உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். மது போதையில் தகராறில் ஈடுபட்டவரின் மகன் மற்றும் நண்பர்கள் யாக்டோ நிறுவனத்திற்குள் அத்துமீறி புகுந்து ஊழியர்களை சரமாரியாக தாக்கிய சம்பவம், சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யாருக்கு எத்தனை இடங்கள், சீட்டுகள் ஒதுக்கீடு குறித்து முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். புதுவை கடற்கரை சண்டே மார்க்கெட்டில் குவிந்த சுற்றுலா பயணிகள், விடுமுறையை கொண்டாட வந்தவர்களால் நகர பகுதியில் கடும் கூட்ட நெரிசல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பணி நிரந்தரம், சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 108 அவசர ஊர்தி ஓட்டுநர் சங்கத்தினர் 5வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுவை முழுவதும் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் சுகாதாரத்துறை 108 அவசர ஊர்தி சேவை ஊழியர் சங்கத்தினர் 5வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் கீழ் குறைந்தது 10 வருடம் முதல் 18 வருடங்களாக மிக சொற்ப ஊதியத்தில் பணிபுரியும் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பணி நிரந்தரம், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புதல், முதலமைச்சர் அறிவித்த ஊதிய உயர்வு, 5 வருடமாக வழங்கப்பட வேண்டிய போனஸ், ஊதிய உயர்வு, என்ஹான்ஸ்மெண்ட் உள்ளிட்டவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் மற்றும் மாத ஊதியம் பல மாதம் கடத்தாமல் சரியான நேரத்தில் வழங்கவும், PCA மற்றும் வாஷிங் கேர் அலவன்ஸ் உள்ளிட்டவற்றை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இந்த கோரிக்கைகளை முன்வைத்து இவர்கள் பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டமானது கௌரவ தலைவர் ஜெயபாலன் தலைமையிலும் புதுவை அரசு ஓட்டுநர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராகவும் இதில் கலந்து கொண்டுள்ளார். மேலும் தலைவர் புருஷோத்தமன், பொதுச் செயலாளர் பிரபாகரன், பொருளாளர் லூர்து மாரியநாதன் மற்றும் துணைத் தலைவர் முனிசாமி, ஐயனார், பெரியசாமி, பாபு, அதியமான் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். நியாயமான கோரிக்கையை செவிமடுக்க மறுத்த காரணத்தினால் நாங்கள் முறைப்படி சுகாதாரத்துறைக்கு 15 நாட்களுக்கு முன்னரே கடிதம் கொடுத்து தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போகிறோம் என்று சொல்லி எங்களை முறைப்படி அழைத்து பேசாமல் 108 ஆம்புலன்ஸ் என்பது பொதுமக்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற ஒரு அங்கம். பொதுமக்களுக்கு அவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான சேவை, பொது சேவை. இந்த பொது சேவையில ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த 108 ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் காரைக்கால், ஏனம், புதுச்சேரியிலே தொடர்ந்து 5வது நாட்களாக இந்த தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். எங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த சட்டமன்றத்திலே அறிவித்த 2 ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவித்த 10,000 ரூபாய் சம்பள உயர்வு என்பதை இதுநாள் வரை, இன்றைய தேதி வரையில் அமல்படுத்தாமல் அலைக்கழிப்பது, மறுப்பது என்பது வேதனைக்குரிய விஷயம். எங்களுடைய நியாயமான போராட்டத்தை சுகாதாரத்துறை இயக்குனர், சுகாதாரத்துறை செயலர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அழைத்து பேசி ஒரு சுமூக உடன்பாடு ஏற்படவில்லை என்று சொன்னால், நாளையில் இருந்து குடும்பத்தோடு அவரவர் மனைவி, குழந்தைகளோடு இங்கு தொடர் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட போவதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் என்ற இந்த தினத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புதுவையில் அன்னதானம் வழங்கும் இடத்தில் ஏற்பட்ட தகராறில் யாக்டோ நிறுவனத்திற்குள் புகுந்த ஒருவர் ஊழியர்களை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது.
புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜவஹர் நகர் அருகே யாக்டோ ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் சார்பில் ஜவஹர் நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே 4 ஆண்டுகளாக மதிய நேரங்களில் அன்னதானம் வழங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் பிப்ரவரி 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்று மதியம் வழக்கம் போல் யாக்டோ நிறுவனத்தின் ஊழியர் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பாவலர் நகரை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மது அறிந்துவிட்டு வந்து அன்னதானம் வழங்கிய ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது ஆபாச வார்த்தைகளில் ஆறுமுகம் பேசியதால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டுள்ளனர். பின்னர் ஆறுமுகத்தின் மகன் மற்றும் நண்பர்கள் சிலர் யாக்டோ நிறுவனத்திற்கு அத்துமீறி நுழைந்து அங்கு பணியில் இருந்த ஊழியரை சரமாரியாக தாக்கும் காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் இரு தரப்பினர் இடமிருந்தும் புகாரை பெற்று தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் நிறுவனத்திற்குள் நுழைந்து பணியில் இருக்கும் ஊழியரை தாக்கும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி புதுச்சேரி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் என்பது குறித்து முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியான என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் புதுவையில் உள்ள 30 தொகுதிகளில் 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரசும் 9 தொகுதிகளில் பாரதிய ஜனதாவும் 5 தொகுதிகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் போட்டியிட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸில் 10 பேரும் பாரதிய ஜனதாவில் 6 பேரும் வெற்றி பெற்றனர். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிட்டவர்களில் ஒருவர் கூட வெற்றி பெறவில்லை. இதேபோல் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் 6 இடமும் காங்கிரஸ் 2 இடமும் பிடித்தன. மேலும் சுயேட்சையாக போட்டியிட்ட 6 பேரும் வெற்றி பெற்றனர். இதேபோல் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக பாரதிய ஜனதாவை சேர்ந்த 3 பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவையில் என்ஆர் காங்கிரசுக்கு 3 பேருக்கும் பாரதிய ஜனதாவுக்கு 2 பேருக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. மேலும் எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்து வருகிறது. இதனிடையே அடுத்த 2 மாதத்தில் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் நடைபெறவுள்ள நிலையில் இதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் தேர்தல் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் என தங்களின் பலத்தை நிரூபிக்க போட்டி போட்டுக்கொண்டு பரிசுகளை பொதுமக்களுக்கு வாரி வழங்கி வருகின்றனர். இதனால் மக்கள் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி வருகின்றனர். இருப்பினும் யார் யார் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் என்பது தெரியாமல் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் குழப்பத்திலும் உள்ளனர். இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரசுக்கு 16 இடங்களும், பாரதிய ஜனதாவுக்கு 10 இடங்களும், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு 2 இடங்களும், தற்போது கூட்டணியில் புதிதாக இணைந்துள்ள லட்சிய ஜனநாயக கட்சிக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் பரவியது. இந்நிலையில் காரைக்காலில் நடைபெற்ற பாரதிய ஜனதா பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பாக சுமார் 45 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது கடந்த முறை போலவே என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 இடங்களும், பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விடுமுறை நாளையொட்டி புதுச்சேரியில் கடற்கரை, சண்டே மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்தனர். புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் வெளிமாநிலம், வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். அதன்படி ஞாயிற்றுக்கிழமையான பிப்ரவரி 15ஆம் தேதி புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இதனால் கடற்கரை சாலை, பாண்டி மெரினா, பாரதி பூங்கா, நோனாங்குப்பம் படகு குழாம், மணக்குள விநாயகர் கோவில், அரவிந்தர் ஆசிரமம், அரசு அருங்காட்சியகம் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இதேபோல் ஒயிட் டவுன் பகுதியில் வெளிமாநில பெண்கள் நாகரீக உடை அணிந்து ஒய்யாரமாக வலம் வந்ததையும் காண முடிந்தது. அவர்கள் அங்குள்ள கட்டிடங்களில் வரைந்திருந்த ஓவியங்களின் முன்பு நின்று செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். இதேபோல் சண்டே மார்க்கெட் செயல்படும் காந்தி வீதியில் சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை பேரம் பேசி வாங்கி சென்றனர். புதுச்சேரியில் இயங்கி வரும் கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதவி உயர்வுக்கான ஆணையை வழங்கினார். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மேலாளர், உதவியாளர் நிலை 2, நிலை 3 மற்றும்
ஓட்டுநர் என 22 பேருக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டசபையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பதவி உயர்வுக்கான ஆணைகளை வழங்கினார். மேலும் இதில் சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி மாநில கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோ, மேலாண் இயக்குநர் குமரன், வங்கி அபிவிருத்தி அதிகாரி சத்யா மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வருகையொட்டி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரிக்கு 2021ஆம் ஆண்டு பிப்ரவரியில் வந்த பிரதமர் மோடி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் 7 கோடியில் 400 மீட்டர் சிந்தட்டிக் டிராக் அமைக்க அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து மேம்பாட்டு பணிகளும் நடைபெற்று வந்த நிலையில் பிரதமர் மோடி விரைவில் புதுச்சேரிக்கு வரவுள்ளார். அவர் வரும்போது இந்த மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிந்தட்டிக் டிராக்கை திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். இதனால் மைதானத்தில் மண்டியிருந்த புற்கள் மற்றும் செடிகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் சிந்தட்டிக் டிராக்கை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த பழைய இரும்பு வேலிகள் அகற்றப்பட்டு புதிதாக உயரம் அதிகப்படுத்தப்பட்ட வேலிகள் அமைத்தல், கேலரிகளில் உள்ள கூரைகளை அகற்றிவிட்டு புதிய கூரைகள் அமைக்கப்பட உள்ளது. மேலும் மைதானத்தின் பிரதான நுழைவு வாயில் பகுதி தூய்மைப்படுத்தப்பட்டு பெயிண்ட் அடித்தல் மற்றும் சேதமடைந்த கட்டிடத்தின் சீரமைப்பு பணிகள் என இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி வில்லியனூர் சேதராப்பட்டு மின்பாதை மற்றும் அகரம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் சேதராப்பட்டு மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை முத்துப்பிள்ளைப்பாளையம், சப்தகிரி ராயல் நகரம், ஞானசம்பந்தம் நகர், பிச்சை வீரன்பேட், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஒரு பகுதி, ஆதிகேசவன் நகர், புதுநகர், ரெட்டியார்பாளையம், அஜீஸ் நகர், பவழக்காரன் சாவடி, ஜவஹர் நகர், பூமியான்பேட், பாவாணர் நகர், பொன்னகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இதேபோல் புதுச்சேரி அகரம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் பிப்ரவரி 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஆரியபாளையம், கோட்டைமேடு, எஸ்எம்விபுரம், சிவகணபதி நகர், வில்லியனூர் சந்தை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,340 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ் 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் ஏஎம்என் டிவி 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த ஏஎம்என் யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎம்என் யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.